ஏ குமாரி, ஆட்டோ ரிசர்வ் வந்துருச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் ஹஸ்பண்ட் கூட ஆட்டோ தான் ஓட்டுறாரு ராஜஸ்தான்ல. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னங்க? ஜாஃபர் கான் பேட் ஜகன். இங்க இருந்து சிட்டி 25 கிலோமீட்டர் தான். உள்ள சாட்சியா நீ? எல்லாத்தையும் ஐயோ மன்னிச்சிரு ஜகன். மன்னிச்சுக்கவா, இங்க இருந்து நடந்தே போ. சத்தமே போட பிள்ளை பெற்றுவேன். ஐயோ ஜகன், ஜகன் என்ன விட்டுட்டு போகாத. ஜகன், ஜகன். ஐயோ இவர் எங்க வந்தாரு? இந்த கம்பெனி இவர்தாம்மா. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதும் இவர்தான். இதெல்லாம் உனக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதெல்லாம் முதல்ல சொல்லியே. யாரு நீ? டிரைவர், ஆட்டோ டிரைவர். உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க உள்ள உட்காருங்க. நான் யார் தெரியுமா? இந்த மொத்த எஸ்டேட்டும் எனக்கு சொந்தம். இந்த அம்மா உனக்கு சொந்தம் இல்லையே. நீங்க உள்ள போங்க மேடம். அந்த பொண்ணு எனக்கு சொந்தம். நீ நிக்கிற இந்த இடமும் எனக்கு சொந்தம். அனாவசியமா கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, உன் கதையை முடிச்சு இங்கேயே சமாதி கட்டிடுவேன். அட யூஸ்லெஸ் ஃபெலோ. இந்த ஸ்டேட்ல எத்தனை ஆட்டோ இருக்கு தெரியுமா? 3,50,468. எல்லாருக்கும் ஒரே அட்ரஸ். எத்தனை பேரை கொலை பண்ண போற? 10 பேரை, 20 பேரை, 100 பேரை? அவங்க எல்லாம் செத்தால மீதி எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா? கணக்கு தெரியல. 3,50,368. அவ்வளவு டிரைவர்ஸ் சேர்ந்து உன்னை பொழந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த ஆஸ்தி, உன் கௌரவம், இந்த சரீரம் எல்லாம் ஊர் தெரியாம போயிடும். ஆட்டோ டிரைவர்கள்ட்ட மோத வராத. மீட்டர் பனாலாயி பேஜாராயிடும். பார்த்தா உள்ள பேசஞ்சர் வெயிட்டிங். ஓகே, அவனுக்கு நீங்க ஏதாவது பணம் பாக்கியாங்க? அப்புறம் எதுக்கு இப்படி இடைஞ்சல் பண்றா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. நான் இந்த இயர் மிஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஆனா அந்த கழுத்துக்கிட்ட போன்ஸ் தான். நம்ம ஏரியா பாய் கடையில வந்து கைமா பரோட்டா தின்னீங்கன்னு வச்சுங்க, உடம்பு ஜோராயிடுங்க. எங்க ஏரியா அவார்டு கூட தரோங்க. இருந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க அழகாத்தான் இருக்கீங்க. இந்த அழகுனாலதான் தினம் ஒவ்வொருத்தர வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கன்னு வேட்டை நாய் மாதிரி விரட்டுறானுங்க. இவன் என்னடானா என்ன விலைக்கே வாங்க பாக்குறான். அவங்களுக்கு எல்லாம் நீங்க பயப்படக்கூடாதுங்க. போடா லுச்சா பையன் செருப்ப கட்டிக்கணும். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு என்ன குறைச்சல்னு கேட்டு என் பிராணனை வாங்குறான். யாரோ ஒருத்தனை லவ் பண்றதா சொல்லிடுங்க. இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கலையே. சரி, எவனோ ஒரு ரவுடி பேரை சொல்லுவீங்க. உன் பேர் சொல்லட்டுமா? என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? யாரோ ஒரு ரவுடி பேரை சொல்லுங்கன்னா என் பேரை சொல்லட்டுமாங்கிறீங்க? சீரியஸா கேக்குறேன், உன் பேர் சொல்லட்டுமா? ஓகே, சொல்லிக்கங்க. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு இது கூட உபயோகப்படலன்னா அப்புறம் எதுக்குங்க? டேக் மை நேம், ஃபைட் மை நேம், கிஸ் மை நேம், யூஸ் மை நேம், ப்ரூவ் மை நேம். உங்க இஷ்டம். மிஸ் இந்தியா வாங்கி 1 மாசத்துக்குள்ளேயே மிஸ்ஸஸ் இந்தியா ஆக போறீங்களா? Why not? மேடம், உங்க போட்டோவுக்கு மாலையிட போற சிச்சி உங்களுக்கு மாலையிட போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? ஃபாரினரா, இந்தியனா? இந்தியன் தான். நம்ம ஸ்டேட்டா, அதர் ஸ்டேட்டா? நம்ம ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டா? எந்த செய்யறாரு அவரு? ஏதாவது ஃபேக்டரி ஓனரா? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோவா? ஆட்டோவா? எஸ், என் பாய் ஃப்ரெண்ட் ஆட்டோ டிரைவர் ஜெகன். ஜெகன் எழுதலாமா மேடம்? நாட் சிம்பிளி ஜெகன், ஜாஃபர் கான் பேட் ஜெகன் எழுதுறீங்க. ஜாபர் கான் பேட் ஜெகனா? மேடம், வாட் இஸ் திஸ்? மிஸ் இந்தியா ஆட்டோ டிரைவரை காதலிக்கிறார். நீங்க யாரு? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? மேடம், உங்க ஃபாதர் ஃபாரின் போகும்போது உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தா தான் நல்லது. உடனே பிரஸ் பீப்பிளை கூப்பிட்டு பேப்பர்ல வந்ததெல்லாம் இட்ஸ் none of your business. என் அப்பா உங்களை அப்பாயிண்ட் பண்ணது ஃபேக்டரி அஃபேர்ஸ் கவனிச்சுக்கிறதுக்கு, என் பர்சனல் அஃபேரை பத்தி கவனிச்சுக்கிறதுக்கு இல்ல.
நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். ரைட்? ஜெகன், என்ன இது? ஜெகன், ஆ, என்ன இது? ஆ, என் பேச அசத்தல இல்ல? உன் ஃபேஸ் எப்போ அசத்தலாதான் இருக்கும். ஆனா இந்த போட்டோ கீழே எழுதிருக்கேன் சகிக்க. ஏய், என்ன பேச்சுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏத்துற? நீ செய்யறது மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லையா? உன் மூஞ்சிக்கு மிஸ் இந்தியா கேக்குதா? என்னவோ சொன்னியே தேவலோகத்து சுந்தரி வரமாட்டானே, அதான் வந்துட்டா. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சீரியஸ் எடுத்துட்டேன். என்னை விட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஜெகன், என்னடா இது யாருன்னு பாரு. ஹாய் Hello. ஜெகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது ஜெகன், உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் பேசணும். என்ன ஆ, அவங்கள பாத்தீங்களா? இந்த முட்டாள்களையா? அவங்கள இல்ல, ரெட் கலர் மாருதி வேன்ல இருக்காங்க அவங்கள. ஓ, அந்த சிவப்பு தொப்பியா? கிழிஞ்சது போ. இவங்களும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா? உங்க பேரை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இந்த போட்டோகிராஃபர்ஸ் மட்டும் டே அண்ட் நைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? அவங்களுக்கு நாம 2 பேரும் லவ் பண்றோம்ன்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? அவங்கள ஒரு கை பார்த்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், பத்திரிக்கைக்காரங்களை என்னைக்கு நம்ம பகச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு ரோட்டில் பழி வாங்கிடுவாங்க. ஜெகன், அம்மா, மிஸ் இந்தியான்னு சொன்னேன்ல, இவங்க தான் திருவேணி. வணக்கம்மா. வணக்கம்மா. இது பாருங்க, நீங்க மிஸ் இந்தியானா எங்க அம்மா மதர் இந்தியா. அவன் கிடக்குறான். அவன் ஆட்டோ மாதிரி, அவன் வாய்க்கும் பேக்கே கிடையாது. அது என்னவோ ஆண்டி, மதர் இந்தியாங்கிற பேரு உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. வெளியிலே நின்னு பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? உள்ள அம்மா காபி சாப்பிட்டு போலாம். அம்மா கொஞ்சம் புகழ்ந்த உடனே வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுற காபி சாப்பிட்டுக்கு. வேணா ஆண்டி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். வாங்க போலாம். புறப்பட்டுட்டாங்க. கமன் கமன். ஓகே ஓகே. இவ்வளவு அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வந்தீங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? நாம 2 பேரும் உண்மையான லவ்வர்ஸ் தானே, அவங்களை நம்ப வைக்கணும் ஜெகன். நான் நம்ப மாட்டேன். நானும் நம்ப மாட்டேன். ஓ, அதுக்காக நான் உங்களை இப்ப லவ் பண்ணணும், அவ்வளவுதானே? ம். கும்மிக்கிறேன். இது கண்ணா இல்ல என் குமாரியோட ஹெட்லைட். ஆ, இது வாயா இல்ல என் குமாரியோட டிட்டோ ஆட்டோமீட்டர். what? இது ஹேண்ட்ஸா? ச்சே, ச்சே. என் குமாரியோட ஹேண்டில். இது இடுப்பா? இல்ல என் குமாரியோட கிக் ராட். Oh God. இது ஓகே ஓகே. என்ன வர்ணிப்பீங்கன்னு பார்த்தா ஹெட்லைட் ஹேண்டில்ஸ்னு சொல்றீங்க. இப்பதானே நீங்க உங்களை லவ் பண்ணணும்னு சொன்னீங்க. கிட்ட நெருங்கி என் 2 கண்ணையும் பார்த்து காதலிக்க சொன்னேன். இப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. ம். நீங்க உடனே ஏதாவது செய்யாம போடா நாங்க நம்ப மாட்டோம். என்ன செஞ்சா நம்புவீங்க? கட்டி அணைங்க. ஆ? ம்ஹும். ஆ? ம். ஐயோ. என்னாச்சு? இது ஹெல்ப் தானே? எஸ். அதாவது இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் மேடம். இனிமே டவுட்டே வராத அளவுக்கு கும்மிக்கிறேன்.